என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் என் தமிழக மீனவர்களுக்கும் இந்த வாரம் தொடர்ந்து நாம் தமிழ் மீனவர்களை பற்றியதாய் எழுதி வந்துள்ளேன். அந்த வகையில் இந்த தலைப்பு இந்தியாவே உனக்கு இல்லையா நெஞ்சில் ஈரம். தலைப்பு இந்தியாவே உனக்கு இல்லையா நெஞ்சில் ஈரம். கோழையாய் வாழ்வது தமிழ் இனத்திற்கானது அல்ல. இனி அரசுகள் முயற்சிக்கணும் இதை புரிந்து கொள்ள. கோழையாய் வாழ்வது தமிழ் இனத்திற்கானது அல்ல. இனி அரசுகள் முயற்சிக்கணும் இதை புரிந்து கொள்ள. எம் மீனவர்கள் கடலுக்குள் அத்துமீறி செல்லவில்லை. அரசுகள் இதற்கு ஏன் நியாயம் சொல்ல வல்ல? எம் மீனவர்கள் கடலுக்குள் எல்லை மீறி செல்லவில்லை. அரசுகள் இதற்கு ஏன் நியாயம் சொல்ல வல்ல? தினம் தினம் தொடரும் மீனவர்களின் உயிர் பலி. இந்தியாவே எங்கே போனது நேவி? கடல் எல்லையில் போடு வேலி. தினம் தினம் தொடரும் மீனவனின் உயிர் பலி. இந்தியாவே எங்கே போனது இந்திய நேவி? இனியாவதும் கடல் எல்லையில் போடு வேலி. கடலில் மீனவ உடல்கள் மிதப்பதை பார்த்தியா? இனியும் இலங்கையை தட்டி கேட்க மாட்டியா? இந்தியாவே கடலில் மீனவர்களின் உடல்கள் மிதப்பதை பார்த்தியா? இனியும் இலங்கையை தட்டி கேட்க மாட்டியா? தமிழனை பார்த்து இலங்கை நமட்டு சிரிப்பு சிரிக்கிறது. கேலி பேசி கிண்டலும் செய்கிறது. தமிழனை பார்த்து, தமிழக மீனவனை பார்த்து இலங்கை நமட்டு சிரிப்பு சிரிக்கிறது. கேலி பேசியும் கிண்டல் அடிக்கிறது. இந்தியாவிற்கு சூடு சுரண்டை இருக்கிறதா என்று தமிழனிடம் பார்வையிலேயே கேட்டுக்கொண்டு மொட்டையும் அடிக்கிறது. இந்தியாவிற்கு சூடு சுரணை இருக்கிறதா என்று தமிழனிடம் பார்வையிலேயே கேட்டுக்கொண்டு மீனவனை மொட்டை அடிக்கிறது. மேலும் தொடர்கிறது சிங்களனின் கொக்கரிப்பு. இந்தியாவில் பிறந்ததால் என்னவோ தமிழக மீனவனுக்கு தொடரும் பரிதவிப்பு. மேலும் தொடர்கிறது சிங்களனின் கொக்கரிப்பு. இந்தியாவில் பிறந்ததால் என்னவோ தமிழக மீனவனுக்கு தொடரும் பரிதவிப்பு. வல்லரசு என தம்பட்டம் அடிக்கும் இந்திய அரசு தமிழனை காக்க அதற்கு வரவில்லையே மனசு. வல்லரசு என தம்பட்டம் அடிக்கும் இந்திய அரசு தமிழனை காக்க அதற்கு இன்னும் வரவில்லையே மனசு. வெகுகாலம் பொறுமை காத்தாச்சு. தமிழ் இனம் இந்தியாவிடம் கோரிக்கைகள் பல வச்சாச்சு. வெகுகாலம் தமிழினம் தமிழன் பொறுமை காத்தாச்சு. இந்தியாவிடம் பல கோரிக்கைகளும்
வச்சாச்சு. மீனவன் வாங்கும் மூச்சும் நெருப்பாச்சு. இந்தியாவின் நடவடிக்கை என்னாச்சு? இந்திய மீனவன் வாங்கும் மூச்சும் நெருப்பாச்சு. இந்தியாவின் நடவடிக்கை இதுவரை என்னாச்சு? இலங்கையை தட்டி கேட்க திராணி இல்லையா? இந்தியாவே அனுமதி கொடு, சிங்களனை கட்டி தூக்கி வரும் சுளையா. இலங்கையை தட்டி கேட்க திராணி இல்லையா? இந்தியாவே அனுமதி கொடு, சிங்களனை கட்டி தூக்கி வரும் சுளையா. எவ்வளவு காலம் மீனவ குடும்பத்தின் துயரம்? இந்தியாவே உனக்கு இல்லையா நெஞ்சில் ஈரம்? இன்னும் எவ்வளவு காலம் மீனவ குடும்பத்தின் துயரம்? இந்தியாவே உனக்கு இல்லையா நெஞ்சில் ஈரம்? தயவு செய்து மீனவ பிரச்சனைகளை நீட்டிக்க விடாமல் இந்திய அரசு நல்லதொரு தீர்வினை இலங்கையிடம் பேசி எம் தமிழனுக்கான மீனவனுக்கான உரிமையை நிலைநாட்டுமாறும், அதே சமயம் இலங்கை அரசின் அட்டுழியத்திற்கு அடாவடித்தனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இக்கவிதை மூலம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.